ஓகே, குட் ஈவினிங் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் நேற்று சொல்லியிருந்தீங்க நிறையா பேர் தியரி செஷன்ஸ் அதிகமாக வேணான்னு. ஸோ இப்போ நான் எடுத்து போகிறது கொஞ்சம் தியரி தான். ஸோ ஜஸ்ட் கம்ப்யூட்டர்ஸோட ஹிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸ்க்ரீன் நல்லா இருக்கா? விசிபிளாக இருக்கா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர்ஸ், ஸோ இந்த ஐடியா எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இது கால்குலேஷன்ஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை எப்படி ஆப்ரேட் பண்ணிருந்தாங்க, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸும் பார்ப்போம். ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகி இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ தென் ஃபைனலாக சிபியோட பேசிக் ஆர்கிடெக்சர் பார்ப்போம் இப்போ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிவைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது அபாக்கஸ். எல்லாருமே ஸ்கூல்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு லைனுக்கும் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், ஸோ அப்படி 10 பவர் எக்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இது அபாக்கஸா. ஸோ இதே தான் நம்ம யூஸ் பண்ணுற டிஜிட்டல் சிஸ்டம்ஸ்க்கும் ரிலேட் பண்ணோன்னு பார்த்தோம்னா 2 பவர் எக்ஸில் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட மெமரிஸ் பார்த்தோம்னா. ஸோ டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ அது எல்லாருக்கும் தெரியும்ல. தெரியும் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் அபாக்கஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் மேனுவலாக கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால ஒரு டிவைஸ் டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கால்குலேட்டர்ஸ். ஸோ அது பேசிக் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் அதனால் பண்ண முடியும். ஸோ அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணது பாஸ்கல். ஸோ இது ஃபுல்லாமே மேனுவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ண முடியும் இதை. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ சம்திங் நம்ம 0வால் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 0 தான் வரணும். பட் ஹலோ, நான் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைடு கொஞ்சம் காமிக்க முடியுமா? ஸோ இன்வென்டட் பார்த்தீங்கன்னா 2400 BC பாபிலோனியா. ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இதில் அபாக்கஸ். ஓகேவா? தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. பிபிடி நாங்கள் கடைசியில் ஷேர் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம 0வால் இதில் டிவைட் பண்ணும்போது இந்த டிவைஸ் இன்ஃபைனைட் லூப்பாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மெயின் ட்ராபேக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமே இது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ என்னதான் அபாக்கஸோட இதில் நம்மளால ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ண முடிஞ்சாலும் ஸோ இதுலேயும் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம அடுத்த டிவைஸ் போகிறோம். ஸோ டிஃபரன்ஸ் இன்ஜின். ஸோ இது அடுத்து ப்ரப்போஸ் பண்ண சொல்யூஷன் தான். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், சார்லஸ் பாபேஜ் இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு. ஸோ அவர் டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்னு ஒரு இன்வென்ட் பண்ணாரு. ஸோ இது அதோட ஸ்பீடாக இருந்துச்சு. பட் பார்த்தோம்னா வேர்ல்டோட சென்சஸ் எடுக்கும்போது ஸோ இட் டுக் 7 years. ஸோ அந்த அளவுக்கு இது ஸ்லோவாக தான் இருந்துச்சு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது ஃபாஸ்டர். ஸோ இதெல்லாம் என்ன கான்செப்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பைக்லலாம் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மீட்டர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 0லேருந்து 9 வரைக்கும் போகும். தென் அது முடிஞ்ச உடனே அடுத்த வீல் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான், அந்த பிரின்சிபல்ல தான் இதுவும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கியர் கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஃபரன்ஸ் இன்ஜின் தான் பார்த்தோம்னா, ஸோ கவர்மெண்ட் செஷன் பண்ணால் ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராஜெக்ட், அதாவது டெக்னாலஜியில். ஸோ அதுக்கடுத்து வந்து அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து சார்லஸ் பாபேஜ் ப்ரப்போஸ் பண்ணாரு, பட் அவரால் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ இப்போ இருக்க மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இதுலேருந்து பேசிக்கா, அதாவது அந்த ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஏஎல்யூ இந்த கான்செப்ட் வந்து இதுல இருந்து தான் இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஏஎல்யூ தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை விட இது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த வேர்ல்ட் சென்சஸ், ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறக்காக தான் இது எடுத்தாங்க, அதாவது இந்த கான்செப்ட் வந்துச்சு. ஸோ அந்த அந்த பர்டிகுலர் ஒர்க் அதனால பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கால்குலேஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ சிம்பிளாக அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இல்லாமல் இன்னும் நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ண முடிஞ்சதுனால ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேப்லெட்டிங் மிஷின். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு விக்ரம் சொல்றீங்க, அத ஸ்கிரீன்ல ஸ்டாப் பிரசன்டிங் ஆப்ஷன் அதை மட்டும் கிளிக் பண்ணிருங்க ஒரு நிமிஷம். மேல 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 ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க, ஸ்டாப் பிரசன்டிங் அப்படின்னு. விக்ரம் மேல இருக்குது பாருங்க, ஸ்டாப் பிரசன்டிங் அப்படின்னு. உங்க நேமுக்கு மேல, அதாவது அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கிரீன் பிளாக் ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுல இருக்கு பாருங்க ஸ்டாப் பிரசன்டிங் அப்படின்னு. கிரீன் கலர் பட்டன் ப்ரோ. தாஷ் நீங்களே பண்ண முடியுங்களா? பண்ண முடியல. இல்ல இல்ல இல்ல, உங்க பிரசன்டேஷன் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. லெஃப்ட் பண்ணிட்டு வெளியே வாங்க ப்ரோ. தாஸ் எல்லாம் லெஃப்ட் பண்ணி விடுறா, அவர் ஜாயின் பண்ணிட்டோம் மறுபடியும். ஓகே விக்ரம் மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க, நான் அவங்க ரிமூவ் பண்ணிடுறேன், மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே கபிலன் கேரியன். ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ்னா மைக் ஆன் பண்ணி கேளுங்க. ஸோ நாங்கள் ப்ரெசென்ட்ல இருக்கனால இந்த மீட் மெசேஜஸ் எனக்கு காட்டாது. அப்புறம் ப்ரெசன்டேஷன் கபிலன் அப்படிங்கிறத வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. அது அந்த ஐகான் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது பின் ஆயிரும். பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. ஓகே. ஸோ அனாலிட்டிக்கல் இன்ஜின், ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஸோ எதனாலனா மற்ற ஆப்ரேஷன்ஸோட இதனால அதிக ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ஏஎல்யூ அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் டேப்லெட்டிங் மிஷின். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த எல்லாமே மெக்கானிக்கல், ஸோ அந்த கியர் கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல், கம்ப்ளீட்டடா எலக்ட்ரிக்கல் கிடையாது. ப்ரோ ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகல ப்ரோ. ப்ரோ ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகுது, கபிலன் அப்படிங்கிற ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. யா கேரியன் கபிலன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல், ஸோ கம்ப்ளீட்டடா எலக்ட்ரிக்கல் கிடையாது. ஸோ இதில் நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறதுக்கு எல்லாமே பஞ்ச் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதை இன்வெர்ட் பண்ணது வந்து ஹெர்மன் ஹோல்டின். ஸோ இதுவும் டெவலப் பண்ணது எதுக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம சென்சஸ், அந்த பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறதுக்காக தான் இதையும் இன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்த் ஜெனரேஷன் சம்திங், ஃபிஃப்த் ஜெனரேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஐபிஎம் கம்பெனி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷின்ஸ் நினைக்கிறேன் ஃபுல் ஃபார்ம். ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவும் கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக்னு சொல்லிட முடியாது, பட் இது வந்து இதுவும் எலக்ட்ரோ மெக்கானிக்கல். பட் ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிலே கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச், அதாவது சுவிட்சாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே கிட்டத்தட்ட சுவிட்சாக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 50 டைம்ஸ் நம்மளால ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ நான் அந்த ஃபைனலாக லேட்டராக வந்து நான் உங்களுக்கு அந்த ஆன் அண்ட் ஆஃப் அந்த கான்செப்ட் சொல்கிறேன். ஸோ இதுக்காக அந்த ஆன் அண்ட் ஆஃப், ஸோ அதை வச்சு நம்ம எப்படி கம்ப்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஓகே, கபில் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க மெக்கானிக்கல் வே எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோ மெக்கானிக்கல். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன். ப்ரோ நீங்க பிரசன்ட் பண்றது இங்க தெரியவே மாட்டேங்குது ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, செக் பண்றேன். விக்கி பி அவாய்ட் பிரசன்டிங் மேல ஸ்டாப் பிரசன்டிங் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அது ஆடியோ, அது இல்ல ஸ்கிரீன்ல பாருங்க, ப்ளூ கலர்ல ஸ்டாப் பிரசன்டிங் இருக்கு பாருங்க. அந்த செல்போன் சிம்பிள் இருக்குல்ல கட் பண்றதுக்கு, அதுக்கு மேல பாருங்க சென்டர் ஸ்கிரீன் பிளாக் ஸ்கிரீன்ல ஸ்டாப் பிரசன்டிங் இருக்கு. ஸோ இப்போ விசிபிளா இருக்கா? தாஸ் விசிபிளா இருக்காடா? இருக்கு. ஓகேண்ணா, இப்போ தெரியுது. ஸோ அந்த ரிலே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக தான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த கீழே இருக்க ஒயரில் வந்து பவர் பண்ணும்போது ஸோ இது வந்து மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இது அட்ராக்ட் ஆகும், ஸோ க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த லைனில் இருக்க பவர் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இதுவும் பார்த்தோம்னா ஸோ இதுக்கும் மாஸ் இருக்கும் இல்லையா, சம்திங் இது ஒயர் தான். ஸோ இதுக்கும் மாஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அவ்வளோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் ஆன் அண்ட் ஆஃப், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னதான் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு செகண்டுக்கு 50 டைம்ஸ் அப்படிங்கும்போது ஸோ 50 ஹெர்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா அதுவும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம அடுத்த கான்செப்ட் போனோம், வேக்யூம் டியூப்ஸ். ஸோ மாஸ்லெஸ்ஸா. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம்னா வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ வேக்யூம் டியூப்ஸ் இமேஜ் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரான் ஃப்ளோவை பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஃபிசிக்கல் மாஸ் எதுவுமே இல்லை. ஸோ எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஸோ அதோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி, ஸோ ரொம்ப நெக்லெஜிபிள். ஸோ அதனால இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆக முடியும். ஸோ இதுதான் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஆனால் இதில் இருக்க பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா ஸோ இந்த வேக்யூம் டியூப்ஸ் வந்து எனார்மஸ் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஏன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ, ஸோ வந்து ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது. தென் பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா 90 வாட் பவர் இது ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்தோம்னா இந்த வேக்யூம் டியூப்ஸ் ஆப்ரேட் ஆகிறதுக்கு மட்டுமே நியர்லி 50 வாட்ஸ் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிராபேக். ஸோ அதனால தான் வந்து ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் வேக்யூம் டியூப்ஸ் வந்து சீக்கிரமாக டிஃபெக்ட் ஆகிடும். ஸோ thousands and thousands ஆஃப் வேக்யூம் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் ஒரு பிசிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா அது வந்து ரூம் சைஸில் இருக்கும், பெரிய மிஷின் இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஸோ இதெல்லாமே ஒரு என்டையர் சர்க்யூட் மாதிரி தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ நியர்லி 15 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அது என்ன டிஃபெக்ட் ஆயிருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து தான் ஒர்க் ஆகல.
ஓகே, தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸா. ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாருமே படிச்சிருப்போம் நினைக்கிறேன் 12th. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ அப்படியே நான் சொன்னல ரிலே கான்செப்ட் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு சுவிட்ச் மேலேயும் கீழே மூவ் ஆகாது. பட் எலக்ட்ரான் ஃப்ளோவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஏன்னா பேரியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால எலக்ட்ரான் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பார்த்தோம்னா ரிலேஸ் வந்து 50 ஹெர்ட்ஸ், அதாவது ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் நம்மளால ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஒரு செகண்டுக்கு 1000 டைம்ஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெர்ட் பண்ண டிரான்சிஸ்டர்ஸ் தான். ஸோ இப்போ வர எல்லாமே மாடர்ன் ஆக ஸோ இன்னுமே எஃபிஷியன்சி வந்து டிஃப்ரெண்ட் பேஸில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் டிரான்சிஸ்டர்ஸ்ல. ஸோ இது வந்து அவ்வளோவா அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணல, ஹீட்டும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுமே டிரான்சிஸ்டர்ஸ் தான். ஸோ ஆனால் மைக்ரோ ப்ராசர்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே கம்பைன் பண்ணி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்சிஸ்டர்ஸை கம்பைன் பண்ணி கேட் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கேட்ஸை கம்பைன் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஐசி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ அவ்வளோ அதிகமாக இல்லை. ஸோ நிறையா டிரான்சிஸ்டர்ஸ், thousands and thousands ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணோம். அதுதான் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈஸி கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு பேப்பரில் வரும்னு நினைக்கிறேன், VLSI டிசைன். ஸோ அதெல்லாமே இன்டகிரேட் பண்ணி நம்ம ஒரே சிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து ஒரு ரூம் சைஸில் இருந்த ஒரு பிசியை நம்மளால ஒரு சின்ன பாக்ஸ் சைஸுக்கு ரெடியூஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்து 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே காட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த வந்து ஒரு ப்ராசர். ஸோ இந்த மாதிரி இப்போ என்னோட பிசியில் எடுத்துட்டோம்னா ஸோ அந்த மாதிரி 4 ப்ராசஸஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே அதோட எஃபிஷியண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது இல்லாமல் விர்ச்சுவல் கோர் இந்த மாதிரி கான்செப்ட் நிறையா கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம பிசிஸ் வந்து இவ்வளோ எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க. ஓகே, ராஜேந்திரன் ஒருத்தர் 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், 5th ஜென்ரேஷன் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அப்டேட் ஆகிட்டோம் 4th 5th. ராஜேந்திரன் இருக்கீங்களா? யூஸ் பண்ணிட்டு 4th ஜென்ரேஷன். ஓகே, அடுத்த டாபிக் போலாமா? ப்ரோ இருக்கேன் ப்ரோ. பட் இப்போ நம்ம 4th அண்ட் ப்ரெசென்ட் தானே, 5th வந்து ஏஐ தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏஐ இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகாததுனால ஆக்சுவலி இப்போ நம்ம 4th தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ப்ரோ, ஏஐ அப்படிங்கறது வந்து அது ஹார்ட்வேர் சொல்ல முடியாது, அது வந்து ஆக்சுவலா சாஃப்ட்வேர் தான். அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் தானே ப்ரோ. நாம எதுவுமே ஒர்க் பண்ணாம எல்லாமே ஒர்க் பண்றதானே. இப்போ அது ஆக்சுவலி இப்போ வந்து டெவலப்பிங்ல தான் இருக்கு. ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கிட்டையும் அந்த ஏஐ இல்லாததுனால இப்போ நம்ம ஆக்சுவலி 4th இதுதான் போயிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, 4th ஆக்சுவலா பார்த்தோம்னா ஸோ அந்த டிரான்சிஸ்டர்ஸ் நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கரண்டா 5th இருக்கோம். பட் 5th இன்னும் கம்ப்ளீட்டா நம்ம அடுத்து இன்னும் மூவ் ஆகல. ஸோ இதுவும் டெவலப்பிங்ல தான் இருக்கு. ஸோ நீங்க உங்க பிசியில வந்து மேனுவலா எதுவுமே பண்ண தேவையில்லை, இது ஃபுல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நீங்க ஓஎஸ் பூட் பண்றீங்க, ஸோ நீங்க ஆன் பண்ண உடனே ஸோ உங்க சிஸ்டம் உங்களோட என்விரான்மெண்ட், ஸோ இப்போ நீங்க டக்குன்னு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த ஆப்பை மட்டும் அடுத்து லான்ச் பண்ணா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண எதுவுமே அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 11th புக்கை வச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன். 11th புக்லயே இதாண்டா இருக்கும். இல்ல 11th புக்ல வந்து 4th ஜெனரேஷன் வந்து
அந்த 1982 ப்ரெசென்ட்னு போட்டிருக்கோம், ஃபிஃப்த் ஜெனரேஷன் அண்டர் டெவலப்பிங் போட்டு வரையில இல்லை முடிச்சிருப்பாங்க நம்ம படிச்ச 11th போர்ஷன்ல. அது பழைய போர்ஷன் ப்ரோ, நீ அதை வச்சு சொல்றீங்க என்ன எனக்கு தெரியல, நான் சொல்றேன். அதுல வந்து அப்படிதான் போட்டிருக்கோம், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபோர்த் ஜெனரேஷன் போட்டுட்டு 1980 சம்திங் டேட் போட்டு 2% அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபிஃப்த் ஜெனரேஷன் வந்து இட்ஸ் அண்டர் டெவலப்பிங் ஏஐ கம்யூனிட்டி அதை போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு சொன்னீங்கன்னா நம்ம அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஓகே கவி, கண்டிப்பா. ஓகே ப்ரோ, அடுத்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எனக்கும் அதை பற்றி அவ்வளோ தெரியாது. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், கூகுள் குவாண்டம் கம்ப்யூட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துருப்பீங்க அந்த இமேஜஸ்லாம். ஸோ அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா, யாருக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லலாம். மைக் ஆன் பண்ணி பேசுங்க யாராவது. ஹலோண்ணா. சொல்லு தம்பி. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சிலது சொல்றேன், அது நான் பார்த்தேன். குவாண்டம் கம்ப்யூட்டர். ஓகே. இப்போ வந்து அதுல ஒரு சிம்பிள் பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, இப்போ குவாண்டம் லெவல்ல வந்து ஒரு மொத்தம் 2 பார்ட்டிகல் வந்து இன்டர்நெட்டா கனெக்ட் ஆயிருக்கும். அது என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு பார்ட்டிகல் நம்ம ஏன்னு எடுத்துக்கணும், இன்னொரு பார்ட்டிகல் பின்னு எடுத்துக்கணும். நம்ம ஒரு பார்ட்டிகலை ஏர்த்ல வச்சுட்டு இன்னொரு பார்ட்டிகலை வந்து யூனிவர்ஸோட அதர் சைடு எங்கேயாவது யூனிவர்ஸ், அது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுங்கிறது வந்து எப்படின்னா, இது வந்து ஏர்த் இருக்கு, இதே ஒரு இன்னொரு ஏர்த்ல போய் வச்சுட்டு இங்க இருக்கிற இந்த குவாண்டம் ஒரு ஏங்கிற பார்ட்டிகல் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம்னா, இப்போ இங்கே ட்ரூ ஃபால்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம யூனிவர்ஸ் பண்ணோம்னா, அங்க அந்த இன்னொரு யூனிவர்ஸ் இன்னொரு ஏத்துல இருக்கிற இது வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இங்க இருக்கிறது ஃபால்ஸ் இருந்ததுன்னா அங்க இருக்கிறது ட்ரூன்னு இருக்கும். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்டா வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் இதை வந்து நம்மளால இது வந்து கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். முழுசா கண்ட்ரோல் பண்ணல, அப்படி பாதி லெவல்ல கண்ட்ரோல் பண்ணி தான் சைனால எல்லாம் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அன்ஹேக்கபிள் கம்ப்யூட்டர்னு கூட சொல்றாங்க. அதே மாதிரி இந்த குவாண்டம் லெவல்ல சிக்னலை கூட நம்மளால ப்ராசஸ் பண்ணி அனுப்ப முடிஞ்சதுன்னா இப்போ இருக்கிற நம்ம 5Gயை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா இதுதான் கான்செப்ட். இங்க ஒரு சேஞ்ச் நடக்கும்போது, இங்க ஒரு பார்ட்டிகுலர் சேஞ்ச் நடக்கும்போது அது கிராண்டமா அந்த பார்ட்டிகுலர் சேஞ்ச் நடக்கும். இதை வச்சுதான் வந்து அவங்க பண்ணலாம் சொல்றாங்க. தேங்க்யூண்ணா, அவ்வளவுதான். ஓகே தம்பி. ஆக்சுவலா இது வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான மெத்தட் தம்பி. ஸோ இதை பத்தி நானும் படிச்சிருக்கேன் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ 2 பேர்டு எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு, ஸோ இப்போ நம்ம அதை வந்து அதோட டைரக்ஷன், ஸோ ரெண்டுமே வந்து சம்திங் ரிலவெண்டான டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சுட்டு நம்ம அந்த டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணாலும் ஸோ இன்னொன்னோட டைரக்ஷனும் மாறும். ஸோ அதை வச்சு அது வந்து ஆக்சுவலாக நம்மளால டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ லைட்டை விட நம்மளால ஃபாஸ்ட்டாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஸோ பட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நான் படித்த வரைக்கும் எப்படின்னா, ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து 0s and 1s இந்த 2 பிட்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கோம். அருண் பாலாஜி ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். லேப்ல ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். ப்ரோ ஆஃப் பண்ணிக்கங்க. ப்ரோ 5th ஜெனரேஷன் பத்தி போடுறோம் ப்ரோ. புக்ல இருக்கிறது ப்ரோ, பிரசன்ட் 11th புக்ல இருக்கிற கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் ப்ரோ. 5th ஜெனரேஷன் ப்ரோ, மேல 4th ஜெனரேஷன் 1975 to 1980. சரி, ஓகே. அவர் ப்ரெசென்ட் பண்ண வரைக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 0s and 1s இந்த 2 பிட்ஸ்குள்ளே தான் ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளால் இந்த ஆன் ஸ்டேட் அண்ட் ஆஃப் ஸ்டேட், ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளால் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ALU தான் எல்லா கம்ப்யூட்டேஷன்ஸுமே பண்ணும். ஸோ 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 அந்த அடிஷன் சப்ராக்ஷன், அதுக்கப்புறம் நம்மளால் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ்
லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்மளால பண்ண முடியும். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த 2 பிட்ஸும் ஈக்குவலா இருக்கா, ஸோ அந்த மாதிரி நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அதுவும் நம்மளால டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் டைரக்டா அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாலும், ஸோ இப்போ 4/2 அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பிட் மைனஸ் செகண்ட் பிட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஒன்ஸ் அது 0 ரீச் பண்ணணும், இல்லை அப்படின்னா நெகட்டிவ் நம்பரை ரீச் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் குவாண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அது வந்து 0, 1 அண்ட் இன்பிட்வீன் ஸ்டேட், 0க்கும் 1க்கும் இன்பிட்வீன் ஸ்டேட்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இன்பிட்வீன் ஸ்டேட்டை மெஷர் பண்றது மூலமா நம்மளால இன்னொரு புது வேல்யூ இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து நம்மளோட ப்ராசஸிங் ஸ்பீட் அதிகமா இருக்கும். கூகுள் குவாண்டம் கம்ப்யூட்டர் இமேஜஸ் வந்து அப்லோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா பேர். ஸோ அது வந்து 3 செகண்ட்ல சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து thousands of years எடுத்துக்கும். அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ பேசிக்கான சிபியூ ஆர்கிடெக்சர் இப்படி தான் இருக்கும். அதாவது பேசிக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்க நம்ம மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தோம்னா, இப்போ அந்த 5th ஜென்ரேஷனில் பார்த்தோம்னா, ஸோ நம்ம மல்டிபிள் கோர்ஸ் இருக்கும், ப்ளஸ் மல்டிபிள் கோர்ஸில் மல்டிபிள் த்ரெட்ஸ், ஸோ அந்த கான்செப்ட் இருக்கும், ப்ளஸ் விர்ச்சுவல் கோர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸை பற்றி கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த நம்ம டேட்டா எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இந்த மெமரி யூனிட் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஆக்சுவலாக நம்மளோட ரேம். தருண் ப்ரெசென்ட் பண்றியா? தருண் கிளியரா தெரியல, அப்படியே லேண்ட்ஸ்கேப்புக்கு சேஞ்ச் பண்ணுங்க அது இதை. ஓகே. இதான் வந்து அந்த ராஜேந்திரன் அப்படி யாரோ ஒன்னு வந்து சொன்னாங்களா ப்ரெசென்ட் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. அவங்க குரூப்ல போட்டிருக்காங்க. அதான் போட்டா நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஏஐ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாவே கம்ப்ளீட்டா சாஃப்ட்வேர் மட்டும்தான். ஸோ இப்போ ஒரு இமேஜை நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணோம் அப்படின்னாலும், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மாடலை ட்ரெயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ தென் ட்ரெயின் பண்ண மாடல்ல இருந்து நமக்கு ஒரு இமேஜ், அதாவது ஸோ இதுக்கு ரிலேட்டடான இமேஜஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து சில டைம்ஸ்ல ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ ஓகே கூகுள், அலெக்ஸா, ஸோ இதுவே நிறைய டைம்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அலெக்ஸாலாம் எல்லாருக்கும் தெரியும்ல, சும்மா கூகுள் பண்ணி பாருங்க இருக்கும். ஓகே, ஸோ சிபியூ ஆர்கிடெக்சருக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மெமரி யூனிட் அப்படிங்கிறது வந்து நம்ம ரேம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம்ஸ் இப்போ நம்ம சிலே எழுதுறோம், ஸோ அது எல்லாமே கடைசியில் 0s and 1s கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஏன்னா அதை மட்டும்தான் நம்ம சிபியூனால ரீட் பண்ண முடியும். ஸோ மெமரிஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை தென் ஒரு ரெஜிஸ்டரில், ஸோ ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து சிபியூக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஹை ஸ்பீட் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம அதை லோட் பண்ணுவோம். தென் லோட் பண்ணதுக்கப்புறம் ஏஎல்யூக்கு வந்து நம்ம அனுப்புவோம். ஸோ அது எல்லாமே அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஏஎல்யூ மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா மெமரி யூனிட்ஸ், ஸோ ரேம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 32 பிட்ல இருந்து மேக்ஸிமம் இப்போ எல்லாமே 64 பிட் சிபியூஸ் தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பழசு ஏதாவது 32 பிட் இருக்கலாம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 64ல ஃபர்ஸ்ட் 32 பிட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டாக இருக்கும், லாஸ்ட் 32 வந்து மெமரி லொகேஷன்ஸாக இருக்கும். ஸோ 32 பிட்ல அதே மாதிரி 16 இருக்கும்.
ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு 2 CPU மினிமம் 2 இருக்கும். ஸோ என்னோடதுல பார்த்தோம்னா மினிமம் மாடல் தான். ஸோ அதில் வந்து ஸோ ஹார்ட்வேர் ஆக்சுவலாக 2 கோர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு CPU வந்து கோர்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலாக நம்ம சிபியூன்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸர். ஸோ அதுக்குள்ளே வந்து 2 கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2லையுமே கண்ட்ரோல் யூனிட்ஸ், ரெஜிஸ்டர்ஸ், ஏஎல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ரேம் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ ரேம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் மேக்ஸிமம் 4 GB தான் இருக்கும். ஸோ அது ஏன்னு யாருக்காவது தெரியுமா? ஸோ கொஞ்சம் பழைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நம்ம 64 பிட் ரேம் வாங்கி அதாவது 4 GBக்கு மேலே இருக்க ஸ்பேஸ் ரேம்ஸ் வாங்கி போட்டால் அதில் வேலை செய்யாது, யூஸ் பண்ண முடியாது. அது ஏன்னு தெரியுமா? புரியல. ஸோ இப்போ நம்ம பழைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் லிமிட்டே 4 GB தான் ரேம் இருக்கும். ஸோ நம்மளால வந்து ஒரு 6 GB 8 GB அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது ரேம். அது ஏன்னு யாருக்காவது தெரியுமா? அது அந்த மதர் போர்டு அந்த டெவலப்பிங் அப்போ அந்த அப்போ இருந்த காலத்துல இவ்வளவுதான் இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த இதுல ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்ப இருக்கிறத எடுத்து அந்த ஓல்டு மதர் போர்டில் போட்டா அதுக்கு வந்து செட் ஆகாது. ப்ராசஸரும் வந்து கரெக்டா வந்து செட் ஆகாது. ஓகே. இப்போ வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்தோம் அப்படின்னா 32 பிட். ஸோ 2^32. ஸோ 2^32 அதோட வேல்யூ யாராவது டக்குன்னு கால்குலேட்டர்ல போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த 1s and 0s மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவோம். 1024. 2^32 ப்ரோ. நான் ஒரு ப்ரெசன்டேஷன் எங்களுக்கு காமிக்கவே மாட்டேங்குது. ஸ்கிரீன் பின் பண்ணி தான் வச்சிருக்கோம். இல்ல ப்ரோ, பிரசன்ட்ல தான் இருக்கு. ஓகே தம்பி, அதெல்லாம் பிரசன்ட் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி பிரசன்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி ஹைலைட் ஆகும். பாஸ் உங்களுக்கு பிரசன்ட் ஆகுதா? எனக்கு பிரசன்ட் ஆகுது. ரெண்டு டபுள் என்ட்ரி அக்கவுண்ட் இருக்கு பாருங்க. 2 டபுள் என்ட்ரி அக்கவுண்ட், ஒன்னு வந்து பிரசன்டேஷன்ல இருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒன்னு கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ மறுபடியும் பிரசன்ட் பண்ணா ஹைலைட் ஆயிடும். இரரா பிரசன்ட் பண்ணிருக்கேன். ஓகே, விசிபிளா இருக்கா? யா. ஓகே. ஸோ அந்த 2^32 போட்டோம்னா அது ரொம்ப லாங் கால்குலேஷனாக போயிட்டு இருக்கும். ஸோ நான் அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படின்னா, அப்ராக்சிமேட் வேல்யூ இல்லை, அதை வந்து நான் 4 GB வரும். 2^32 வந்து 4 GB. நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே 32 தான், 32 பிட். ஸோ அதில் இருக்க பஸ் லைன்ஸ் எல்லாமே 32 பிட் பஸ் லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளால வந்து 4 GBக்கு மேலே எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆமாம் ப்ரோ. ஸோ ஸோ 1024 KB சேர்ந்தா ஒரு MB. ஸோ அந்த கால்குலேஷன் எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ நீங்கள் அதை சம் பண்ணிட்டே வரணும் அந்த கேபிஸ்ல இருந்து. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து அது 4 GBஸ்ல வந்து நிற்கும், 2^32. ஸோ அதனால நம்ம வந்து ஹை எண்ட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு 4 GBக்கு மேலே. பட் இப்போ நம்ம நார்மல் சிஸ்டமுக்கு பார்த்தோம்னா போதும். பட் சர்வர்ஸ்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப ஹை லோட் தேவைப்படும். ஸோ தென் அதுக்கப்புறம் 64 வந்துச்சு. ஸோ இப்போ 64ல் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு 64 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் மூவ் ஆகலை. 64 பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப அதிகமான ரேம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். டிபிஸ் ஆஃப் ரேம்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். 1024 GB சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு டிபி. ஸோ டிபிஸ் ஆஃப் ரேம்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒரு டிபின்னு சொல்ல வரல. ஸோ அதுக்கு மேலே இருக்கும் 2^64. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் ஸ்பீடை, ஸோ இதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் கோர்ஸ் ப்ளஸ் த்ரெட்டிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னால் வந்து ஒரு படம் பார்த்துட்டே ஒரு ஒரு இமேஜ் என்னால் மறுபடியும் ஆன் பண்ணி வைக்க முடியும் பேக்ரவுண்டில், மறுபடியும் ஒரு சாங் ஆட் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் என்னால் சேட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி ஒரே ப்ராசஸரில் பண்ண முடியுது அப்படின்னு எப்போ யோசிச்சிருக்கீங்களா? ஸோ ஓகே, நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் பப்ஜி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரே நேரத்தில் நம்மளால் அந்த கீழே இருக்க இப்போ ஜாய்ஸ்டிக் இருக்குன்னா அதை நம்மளால் மூவ் பண்ண முடியும். ப்ளஸ் நம்மளால் ஒரு வாய்ஸை வாய்ஸ் இன்புட்டாக அது எடுத்துக்கும், ப்ளஸ் நம்மளால் ஒரு ஆடியோவை கேட்கவும் முடியும். ஸோ ஒரே ப்ரோக்ராம் தான், இப்போ அந்த கேம் அப்படிங்கிறது ஒரே ப்ரோக்ராம் தான் ரன் ஆகிட்டு இருக்கு மொபைலில். ஸோ அது எப்படி மல்டிபிள் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ஸோ அந்த கான்செப்ட் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மல்டிபிள் கோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு, ஸோ இப்போ ஒரே டைம்ல இப்போ நம்ம கிட்ட 2 கோர் இருக்கு, அதாவது இப்போ 2 ப்ராசஸர் இருக்கு அப்படின்னா நம்மளால 2 ப்ரோக்ராமா அதில் ரன் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். ஸோ பட் இப்போ நான் 3rd ப்ரோக்ராம் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ என்கிட்ட 2 கோர் தான் இருக்கு, 3வது என்னால் ரன் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சான்ஸ். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ இந்த டைமிங்கை வந்து என்னால் ஸ்பிளிட் பண்ணி பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இப்போ ஒரு கோரில் என்னோட 2 ப்ரோக்ராம் ரன் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இதை ஸ்பிளிட் பண்ணிப்பேன். ஸோ டைம் ஷேரிங் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ த்ரெட்டிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது சம்திங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து அடுத்த ப்ரோக்ராம் ஸோ மாற்றி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகலாம், ஸோ இல்லை 2 எக்ஸிக்யூஷன்ஸ். ஸோ அது எல்லாமே இந்த கண்ட்ரோல் யூனிட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ கண்ட்ரோல் யூனிட் ப்ளஸ் அப்புறம் மெமரிஸை வந்து மேனேஜ் பண்ணுறக்கு வந்து ஸோ நம்ம எதுவுமே அந்த ரேமை மேனேஜ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது ரேமுக்கு மூவ் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் மேனுவலாக பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்கு தான் மெமரி மேனேஜர் அப்படின்னு நம்ம ஒன்று கான்செப்ட் இருக்கு. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் தான், கம்ப்ளீட்டாக அதுவும் சாஃப்ட்வேர் தான். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த மெமரிஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணும். ஸோ இப்போ ஒரு மெமரி இருக்கு அப்படின்னா ஸோ அது ஒரு ப்ரோக்ராம்னால மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ப்ரோக்ராமுக்கு அதை அலோவ் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மெமரி மேனேஜர், ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ தென் அதுக்கப்புறம் 0s and 1s வந்து எப்படி நம்ம CPU ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இந்த த்ரெட்டிங் கான்செப்ட் நான் சொன்னது புரிஞ்சா இல்லையா இருக்காது? ஸோ புரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்க, புரியணும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோ ரேம்ல ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. 32 பிட் ப்ராசஸ்ல வந்து மேக்ஸிமம் ரேம் வந்து 4 ஜிபின்னு சொன்னீங்க. ஆமாம் ப்ரோ. 64 பிட் ப்ராசஸர்ல எவ்வளவு ப்ரோ இருக்கும் மேக்ஸிமம்? 2 power 64. 2 power 64 ப்ரோ. ஓகே, தேங்க் யூ. ஸோ அந்த ரேம் பார்த்தோம்னா அரேஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ பிட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோ ரேஞ்சுக்கு அது எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோத் ஆகிட்டே போகும். ஸோ 32 பிட்ல வந்து 2 power 32 இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம 32 பிட் பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதில். ஸோ இதில் வந்து 64 பிட் பஸ்ஸஸ். ஸோ பிட்டுங்கிறது வந்து 0s and 1s தான். ஸோ ஈச் வந்து ஒரு பிட்னு சொல்லுவோம். ஏதாவது ஒன்று இப்போ 1 இருந்துச்சு அப்படின்னா அது பிட், 0 இருந்துச்சுன்னா அது ஒரு பிட். ஸோ அந்த த்ரெட்டிங்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா அதான் நிறைய பேர் த்ரெட்டிங்